கர்த்தர் நல்லவர். அவங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை குறித்து கலங்காதீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. நேற்றைக்கு இருந்த சூழ்நிலை போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இருந்த சூழ்நிலையை விட போன வருஷம் சூழ்நிலை மாறிச்சு. ஆமாம், இந்த வருஷம் எப்படி மாறப்போகுதோ இப்படியெல்லாம் கலங்க தேவையில்லை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. சூழ்நிலை மாறுகிறது போல அவர் மாறுகிற தேவன் அல்ல. எனவே தான் தாவீது சொல்லுகிறார், ஆமாம், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஆமாம், என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமே, நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது ஆமே, யாரா இருந்தாலும் சில நேரத்தில் இந்த வசனத்தில் கூட சில இடத்துல கேள்வி தான் கேட்கிறார், ஏன் ஆண்டவர் என்ன மறந்தீர், ஏன் இப்படி ஒரு பாதையில் என்ன கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க? ஆமேன். அப்படி சொன்னாலும் தாவீது சொல்றார், ஆகிலும் அவர் எனக்கு கிருபை கட்டளையிடுகிறார். அதில் இன்னைக்கு கிருபையினால நிற்க வச்சிருக்கிறார்னா எனக்கு முகத்திற்கு ரட்சிப்பை தர என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்கு எனக்கா இந்த ஆண்டு கையை திறந்து என் அவள் நன்மையினால் என்னை திருப்தியாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஏக்கம் ஒன்றுதான். அதனாலதான் சங்கீதம் துவங்கும் போதே தாவீது எப்படிதான் துவங்குகிறார்னா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா நன்மையை வாஞ்சித்தல்ல, அல்லது என் ஆசீர்வாதத்தை வாஞ்சித்தல்ல, என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமாம், நியர் சர்வீஸ்ல முதல் செய்தியிலே கேட்டோம், ஆமாம், தேவனை தேடுகிறவர்களா இந்த ஆண்டு அதிகம் மாறுங்கள். ஆமாம், நம்முடைய இருதயம் ஆமாம் நன்மையை தேடுகிறதற்கு பதிலாய் தேவன் என்ன செய்வார் என்று தேடுவதற்கு பதிலாய் தேவனை தேடுகிற இருதயமாய் மாறட்டும். நீங்கள் தேவனை தேடி பாருங்கள், உங்களை தேடி வர வேண்டியதெல்லாம் தேடி வந்து கொண்டே இருக்கும்.